வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா, நான் உன்னை அழைத்ததால் உள்ளே வந்திருக்கிறாய். நான் நினைக்காமல் யாரும் என்னை சந்திக்க முடியாது. இப்பொழுது உன் வயது எதுவாக இருந்தாலும் அதை பதிவிட்டு மனதிற்குள் என்னை நினைத்து இந்த பதிவை நீ முழுமையாக கேள். உன் வாழ்க்கையில் இதுவரை சந்தித்த விஷயங்களையும், இப்பொழுது நிகழ்ந்து கொண்டிருக்கும் விஷயங்களையும், இனிமேல் நிகழப்போகும் மாற்றங்களையும் சொல்கிறேன். உன் துன்பம் எங்கே முடியும்? உன் அதிர்ஷ்டம் எப்பொழுது தொடங்கும்? உன் எதிரிகள் எப்படி அமைதியாவார்கள்? உன் வீட்டில் சந்தோஷம் எப்படி நிரம்பும்? எல்லாவற்றையும் பழனியிலிருந்து நான் சொல்கிறேன், கேள். ஏனென்றால் இந்த அருள்வாக்கு கோடியில் ஒருவருக்கு கிடைக்கக்கூடிய அருள்வாக்கு. ஒருவன் துன்பத்தை வெறுத்து ஓடாமல் அதை புரிந்து கொள்ள ஆரம்பிக்கும் நேரத்தில் தான் அது முடிவடைகிறது. நீ இதுவரை அனுபவித்த துன்பங்கள் உன்னை உருவாக்க வந்த சோதனைகள். மழை பெய்யாமல் விதை முளைக்குமா? அதுபோலதான் கண்ணீர் சிந்தாமல் மனிதன் உயர்வடைவதில்லை. நீ சிந்திய ஒவ்வொரு கண்ணீரும் உன் எதிர்கால வெற்றியின் விதை. அதனால் தான் சில நேரங்களில் வாழ்க்கை உன்னை தனிமையில் நிறுத்தியது. ஒரு நாள் திடீரென வாழ்க்கை மாறிவிடும் என்று பலர் நினைப்பார்கள். ஆனால் உண்மையில் அதிர்ஷ்டம் மெதுவாக தான் கதவை தட்டும். நீ பொறுமையோடு நம்பிக்கையை பிடித்து நிற்கும் அந்த நொடியில்தான் அதிர்ஷ்டத்தின் முதல் ஒளி உன் வாழ்க்கையில் நுழையும். இரவு மிகவும் இருண்ட பிறகு விடியல் வருவதைப் போல மனிதன் மிகவும் சோதனைகளை கடந்த பிறகுதான் நல்ல காலம் தொடங்குகிறது. அதிக சோதனைகளை நீ கடந்து வந்ததால் இப்பொழுது அந்த நல்ல காலம் உனக்கு தொடங்கிவிட்டது. ஓ முருகா என்று மனதிற்குள் சொல்லிக்கொள். நீ சந்தித்த எதிரிகள் பற்றி சற்று யோசித்துப் பார். அவர்கள் உன்னை துன்பப்படுத்த வந்தவர்கள் அல்ல. அவர்கள் உன் உள்ளிருக்கும் சக்தியை வெளியில் கொண்டு வர வந்தவர்கள். கல்லை அடித்தால்தான் சிலை உருவாகும். அதுபோல உன்னை எதிர்த்து பேசினவர்கள், உன்னை அவமதித்தவர்கள் எல்லாம் உன் வெற்றியின் அடித்தளத்தை அமைத்தவர்கள். நாளை நீ உயரத்தில் நிற்கும் பொழுது அவர்கள் பேசாமல் அமைதியாகி விடுவார்கள். உன் வாழ்க்கையில் நீ பல அவமானங்களை சந்தித்திருக்கிறாய். கூட்டமாக இருந்தும் தனிமையை உணர்ந்திருக்கிறாய். நெருங்கியவர்கள் கூட புரிந்து கொள்ளாத தருணங்களும் இருந்திருக்கிறது. ஆனால் அந்த நேரத்தில் இறைவன் உன்னோடு மிக அருகில் இருந்தான். மனிதர்கள் விட்டு சென்ற இடத்தை இறைவன் தானே நிரப்ப முடியும். அதனால்தான் பலரும் கஷ்டத்தில் இறைவனை உணர்கிறார்கள். நான் உன்னோடு இருந்ததை நீ உணர்ந்தாயா என்று சொல். ஒரு வீட்டில் சந்தோஷம் திரும்ப வேண்டும் என்றால் நம்பிக்கை மீண்டும் பிறக்க வேண்டும், கோபம் குறைய வேண்டும், புரிதல் அதிகரிக்க வேண்டும், ஒருவர் மற்றவரின் கண்ணீரை உணர வேண்டும். அப்பொழுதுதான் வீட்டில் அமைதி குடியேறும். அப்பொழுதுதான் சிறிய சிரிப்பு கூட அந்த வீட்டில் பெரிய ஒளியை உருவாக்கும். உன் வீட்டில் சந்தோஷம் திரும்பும். வாழ்க்கையில் பல நேரங்களில் பணமில்லாமல் கஷ்டப்பட்டிருக்கிறாய். சில நேரங்களில் உன் உடல் சோர்ந்து போயிருந்தது. சில நேரங்களில் மனமுடைந்து போயிருந்தாய். ஆனால் இந்த 3 சோதனைகளையும் கடந்து வந்த மனிதன் வாழ்க்கை ஒரு நாள் மிக உயரத்தில் நிறுத்தும். ஏனென்றால் துன்பத்தை பார்த்த மனிதன்தான் உண்மையான சந்தோஷத்தை மதிக்க தெரிந்தவன். அப்படி பல துன்பத்தை பார்த்த நீ இப்பொழுது வரப்போகின்ற அந்த உண்மையான சந்தோஷத்தை பார்த்து மகிழ்ந்து கொண்டாடப் போகின்றாய். சோதனைக்குள் செல்லாமல் ஒருவன் உள்ளிருக்கும் திறமை வெளியில் வராது. அதனால் தான் வாழ்க்கையில் சில நேரங்களில் உன்னை கீழே தள்ளியது. ஆனால் அந்த தள்ளுதல் கூட உன்னை உயர்த்ததான். வாழ்க்கையில் இனிமேல் நல்ல செய்திகள் வர ஆரம்பிக்கும். நீ காத்திருந்த அத்தனை வாய்ப்புகளும் கதவை தட்ட ஆரம்பிக்கும். நீ கனவில் கூட நினைக்காத பல நல்ல மாற்றங்கள் உன் வாழ்க்கையில் நடக்கும். இன்று அனுபவிக்கும் சோதனைகள் எல்லாம் நாளை உன் வெற்றி கதையின் முதல் அத்தியாயமாக மாறும். எதிரிகள் அமைதியாகும் நாள் வந்து விட்டது. அதுதான் உன் மிகப்பெரிய வெற்றி. நீ தோல்வியடைந்ததால் அல்ல, நீ உயர்ந்ததால் தான். நீ அமைதியாக உன் பாதையில் நடந்ததால் தான் உன் வாழ்க்கை இப்பொழுது தானாக உனக்கு வழியை கொடுத்தது. இந்த உலகத்தில் எந்த இருளும் நிரந்தரமில்லை. ஒவ்வொரு இரவுக்கும் ஒரு விடியல் இருக்கிறது. அதுபோல ஒவ்வொரு துன்பத்திற்கும் ஒரு முடிவு இருக்கிறது. அந்த முடிவை கடந்து சென்றவன் தான் உண்மையான சந்தோஷத்தை காண்கிறான். இப்பொழுது உன் துன்பம் முடிந்ததற்கான நேரமும், அதிர்ஷ்டம் திறந்ததற்கான நேரமும், வீட்டில் சந்தோஷம் திரும்பியதற்கான நேரமும் வந்தது. நம்பிக்கையோடு ஓ முருகா என்று சொல். நல்ல நேரம் தொடங்கியது. வெற்றி